குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு குரோதி வருஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சி குரு பயிற்சி. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பயிற்சி ஆகக்கூடிய குருவுடைய இந்த பயிற்சி பலன் காலபுருஷனுக்கு முதலிடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு. 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே தனஸ்தானம். இப்போது தனஸ்தானத்தில் தனக்காரகன் பயிற்சி ஆகிறதே ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் குருவுடைய அமைப்பால் இப்படிப்பட்ட யோகம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சி நடக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பிற்பகல் சுமார் 2 மணிக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னி ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசியை அவர் தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளால் பார்த்து சுபத்துவப்படுத்தப்படுறார். ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். ஸோ இதுதான் மெயின். நல்ல ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும், நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையான பணமும் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த அமைப்பில் பார்க்கும்போது மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார். ஏன்னா எப்பவுமே எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த இடத்த அவர் திக்பலம் கொடுத்துருவார். பொதுவாகவே குருவும் புதனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார். அந்த அமைப்பும்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில், அதாவது வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாரெல்லாம் வயதானவர்கள், ரொம்ப நாளாக உடல் ரீதியாக பிரச்சனைகளில் அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கறதால கன்னி ராசியில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தன்னம்பிக்கை, தைரியம்லாம் இருக்கும். அதே போல் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல தைரியம், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க அணுகக்கூடிய ஒரு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த ராசியிலையும் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்குது. அதே போல் இந்த குரு மகர ராசி பார்க்கறதால இந்த 7 சனி பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சமாதானம் கொடுக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையும் இப்போ குரு பார்க்கறதால அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக மாறிடும். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பூர்ணமான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாருக்கெல்லாம் மெயினாக பணம் வரும், மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலேயே குரு தனக்காரகன் போகிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வர குருவால் நல்ல யோகம் இருக்குது. அவங்களுக்கு நல்ல பணம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல லாபமாக இருக்கும். எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு குரு 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான டைம். இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஸோ தந்தையார் வழி சொத்துக்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாலேயோ பார்ட்னர்ஸாலேயோ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே குரு ஒரு ராசிக்கு 2, 11, 9, 7 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். நம்ம அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரமாக இருந்து எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்னு பார்க்கலாம். சுமார் பகல் 2 மணி அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது. மேஷத்தில் சூரியன் உச்சம், கூடவே சுக்கிரன், ரிஷபத்தில் குரு. ஸோ பிற்பகல் 2 மணி அப்படின்னா அது சிம்ம லக்னமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னியில் கேது, திருவோண நட்சத்திரங்கிறதால மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்குது. இப்போ நாம் இந்த கிரகநிலையை வச்சுட்டு அடுத்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய அமைப்பால் எந்தெந்த ராசி இப்படிப்பட்ட யோகம் இருக்கும், என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்லாம் சுமார் 20% வரைக்கும் தான் அவங்களுக்கு நன்மை சேர்க்கும். பொதுவாகவே சுயஜாதகம் தான்
எப்பவுமே வேலை செய்யும். அதனால் ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியை தாண்டி அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஒருவேளை ஒருத்தருக்கு சுயஜாதகம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். ஸோ அப்படி தான் நம்ம சமாதானப்படுத்துக்கணுமே தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே முழுசாக நமக்கு நன்மையாக மாற்றிடுங்கிறது அடிப்படையாக நம்ம நினைக்கிறது தவறு. ஒருவேளை சுயஜாதகமும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து நடப்பு தசாபக்திகளும் சிறப்பாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. பெரும்பாலும் சனி கோச்சாரத்தில் அஷ்டம சனி, ஏழரை சனிலாம் வரும்போது நம்முடைய சுயஜாதகத்தை மீறி சில கெடுதல்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் குரு அப்படி கிடையாது. குரு ஒரு இயற்கை சுபர், முதன்மை சுபர். குருவுடைய பலன்கள், குரு இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல சுபத்துவம் அடைஞ்சு ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் சுயஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும். பெரும்பாலும் சுயஜாதகம் தான் 75 to 80% ஒர்க் பண்ணும். இந்த கோச்சார பலன் ஒரு 20% வரைக்கும் அவங்களுக்கு நன்மையை தரும். இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி காலபுருஷ தத்துவத்தோட 5வது ராசி சிம்மராசி. சிம்மராசிக்கு இதனால் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த குரு வரக்கூடிய குரு பயிற்சியில் 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 10ஆம் இடத்துல குரு வரதால ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ இதனால் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேற ஒரு கண்ட்ரிக்கு கூட அவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இப்போ வேலை விஷயமா குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் சில பேருக்கு ஏற்படும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே தவிர மற்றபடி வேலையில் ஒரு சில பேருக்கு நல்ல முன்னேற்றமும் அதிக வாய்ப்புகளும் தான் இருக்குமே தவிர பெரிய கெடுதல்லாம் இருக்காது. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் கலைத்துறையில் நிறைய பேருக்கு புதுசாக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கும். புதிய சிங்கர்ஸ், புதிய டான்சர்ஸ், புதிய ஆர்டிஸ்ட்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நிறைய சான்ஸ் கிடைக்கும். அதுலேயும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அதிகமாக வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கான யோகமும் ஒரு சிலருக்கு இருக்குது. இந்த குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கறதாலேயே இந்த இடங்கள்லாம் அதிக சுபத்துவம் அடையக்கூடிய அமைப்பாக ஆயிடுது. அதனால் இனிமேல் பேசி பிழைக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோககரமாக இருக்கும். யாரெல்லாம் கம்யூனிகேஷனை பிரதானமாக வச்சு வேலை பண்ணுறாங்க, லைக் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க, ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய கிளைண்ட்ஸ் வருது. அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியராக மாறுறதுக்கான ஒரு சூழலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதேபோல் உபன்யாசகர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆனாலே அவங்களுடைய பேச்சில் நல்ல வலிமை இருக்கும். இப்போ பாலிட்டிஷியன்ஸ்க்கெலாம் இந்த காலகட்டத்தில் பேசி ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இவங்களால் மக்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும். தன்னுடைய பார்ட்டியை பற்றியோ தன்னுடைய கொள்கைகளை பற்றியோ ஈஸியாக மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். நிறைய பேரை கைட் பண்ண முடியும். பெரிய லீடர்ஸ்லாம் இந்த காலகட்டத்தில் சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அவங்களுக்கு பிரகாசம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே போல் 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானம். இப்போ ஒரு வகையில் என்னதான் 7ஆம் இடத்துல சனி இருந்தாலுமே சுயஜாதகத்தின் அமைப்புக்கு ஏற்ப ஒரு சில பேருக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழலும், ஒரு சிலர் தனி குடித்தனம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுறதால தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய சூழல் இந்த ராசியினர் பார்க்க முடியும். இப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க தன்னுடைய அம்மாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா இந்த குருவுடைய பயிற்சி காலத்தில் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழல் ஏற்படும். ஒரு சில பேருக்கு பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா விருச்சிகத்திலேயே குருவுடைய பார்வை விழுறதால புதுசாக நிலம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. இப்படிப்பட்ட நிலம் சம்மந்தப்பட்ட யோகம்லாம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் 2 வீலர் 4 வீலர்ஸ்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சனியுடைய பார்வையும் இந்த 4ஆம் இடத்துல விழுறதால சில தடங்கல்களும் ஏற்படும். எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் டக்குன்னு நடக்காது. ஒரு சில குழப்பங்களும் ஒரு சில பிரச்சனைகளை தாண்டி அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுறதால பேங்க் லோன்ஸ்லாம் இவங்களால ஈஸியாக கட்ட முடியும். எதிரிகளை ஜெயிக்க முடியும். காம்படிட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு காம்படிட்டர்ஸை ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஸோ உடல் ரீதியாக பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்கும். இருந்தாலும் சனியுடைய பார்வை இப்போது ராசி மேலே விழுறதால இவங்களுக்கு அடிக்கடி உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் வரைக்கும் மேஷத்தில் இருந்த குரு தன்னுடைய 5ஆம் பார்வையை ராசியை பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். அதனால் சில நேரங்களில் தடுமாற்றம் இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியத்தில் குறைச்சல் இருக்கும். தைரியமாக ஒரு விஷயங்களை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் சில பயங்களும் ஒரு சில விஷயங்களை துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவான பாயிண்ட்டு. அதுவும் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில தோல்வி பயமோ
ஒரு சில மனக்குழப்பங்களோ ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குது. நண்பர்கள் கூட சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. சனியுடைய செகண்டரி மார்க்கெட் இருக்கக்கூடிய பிஸ்னஸும் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய செக்ரட்டரிஸாக இருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி வேலை விஷயமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சினே நம்ம சொல்லலாம். சிம்மராசிக்கு என்னதான் 7ஆம் இடத்துல சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து சிம்மத்து ராசியை பார்த்தாலுமே 10ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய குருவால் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். பிஸ்னஸ், வேலை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். குருவுடைய பார்வை 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையே குரு பார்க்கறதும் 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலே இவங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய யோகமும், குடும்பத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதார மேன்மையும், குழந்தைகளோட படிப்பில் நல்ல வெற்றியும் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதாலே பேங்க் லோன்ஸ்லாம் வாங்க முடியும். பிஸ்னஸும் நல்லா சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசிக்கு சுமார் 80லேருந்து 85% வரைக்கும் நல்ல பலனை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே கேதுவுடைய மக நட்சத்திரம், சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம், சூரியனுடைய உத்திரம் முதல் பாதம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதான் சிம்மராசி. அதுல கேதுவுடைய மக நட்சத்திரக்காரர்கள் கேதுவை 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்காரு, தனஸ்தானத்தில் இருக்கிறதால பேசி பிழைக்க முடியும். இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பேச்சால நல்ல யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். சுக்கிரனே இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரதால வேலை வாய்ப்புக்கெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இவங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதுவும் இந்த நட்சத்திரத்தில் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசு துறையில பேச்சை பிரதானமாக வச்சு வேலை பண்ணவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிகார வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இவங்களோட அதிகாரத்துக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய சூழல். ஒரு சில பேருக்கு அரசியலில் நல்ல போஸ்டிங்ஸ்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பிள்ளைகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா சிறப்பாக படிப்பாங்க. நல்ல வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.